என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்கோ தரப்பில் இந்த ரீசெண்டாக 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் போக்கோ M3, ரெண்டாவது வந்து போக்கோ X3 Pro, மூணாவது வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ஃபோன்னா போக்கோ F3 GT. இந்த 3 ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 3 ஃபோனுக்கு அப்புறமா வந்து போக்கோ தரப்புல வந்து ஒரு புது ஃபோன் வரப்போகுது. என்ன ஃபோன்னா இந்த போக்கோ M3 Pro. இதான் அந்த ஃபோனோட பேர். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த போக்கோ M3 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். நீங்கள் பார்த்த கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கோ M3 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேலே வந்து போக்கோ போட்டிருக்காங்க, கீழே வந்து பெருசாக M3 Pro போட்டிருக்காங்க, கீழே வந்து #1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு போட்டிருக்காங்க. இது வர இப்போ எல்லா ஃபோன்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் வந்து 5000 mAh பேட்டரி போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது ஒரு இந்தியா தயாரிப்பு மொபைல்னு சொல்கிறாங்க, நல்லாவே சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் வந்து இப்படி தான் எல்லோ கலரில் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்படி தான் ஃபோன் இருக்க போது ஃபோனை திக் சைடில் வச்சுட்டு அப்புறமா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் டூல் இருக்குது. மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 18 வாட் சார்ஜரு. நான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த ஃபோனில் வந்து 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு ஃபோன்ஸில் வந்து 30 வாட்லாம் கொடுக்குறாங்க, 50 வாட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். பட் இந்த ஃபோனில் சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா, இந்த சார்ஜ் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த போக்கோ M3 Pro இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண போக்கோ M3ல வந்து அந்த கேமரா வந்து ஹாரிஜான்டலாக இருந்துச்சு, அந்த பிளாக் கலர் எல்லாமே ஹாரிஜான்டலாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரோன்னு சொன்னக்கு அடுத்து இது வந்து வெர்டிகல் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இதான் வந்து வித்தியாசமாக தெரியுது அதுக்கும் இதுக்கும். கீழே வந்து 5Gன்னு போட்டிருக்காங்க சின்னதாக, அடுத்து மேலே போக்கோன்னு போட்டிருக்காங்க. கேமரா 3 கேமராஸ் இருக்குது. இதான் டிசைன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதே பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடுது. அப்புறமா வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் 5G சிம்மும் போட்டுக்கலாம். டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஐஆர் ப்ளஸும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஒரு பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. கடைசியாக கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 700 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகார் ப்ராசஸர் தான். உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங்க்கு நல்லாவே இருக்க போது நீங்கள் வந்து கேமிங் நீங்கள் ஈஸியாக விளாண்டுக்கலாம், ஹேங் எதுவுமே ஆகாது. இந்த ஃபோனோட ஜிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியு வந்து மேலி G57 MC2 இந்த ஜிபி கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கேமிங்காக வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. முதல் வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜோட வருது. அதோட ப்ரைசிங் வந்து 15,000 rupees வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 4GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைஸ் வந்து 17,000 rupees வருது. லாஸ்ட் ஹையஸ்ட் வேரியண்ட் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB வருது. அது ப்ரைஸ் வந்து 19,000 rupees வருது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபோனுக்கு நல்ல ப்ரைஸ்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், பட் ஓகேன்னு சொல்லலாம், டீசெண்டாக இருக்க போது டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸு. இந்த ஃபோனில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 1080x2400 ஒரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சேஃப்டிக்காக கார்னிங் Gorilla Glass 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து சேஃப்டி கொஞ்சம் காஸ்ட்டாக நினைக்கிறேன். 5 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், 3 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போது, ஸ்க்ராட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பாக கேஸ் போட யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்லா பெருசாக இருக்குது. பட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற சார்ஜர் வந்து கம்மியாக இருக்குது. 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் ஸ்பீடு. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து ப்ரைஸ் கம்மி. ஸோ 15,000 தான் ப்ரைஸிங்கு. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து சார்ஜ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சார்ஜ் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்துக்கோங்க. இதான் அந்த ஃபோனோட பேட்டரி டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமராஸ் வந்து ரியரில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா. மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த முதல் கேமரா மட்டும் தான் யூஸ், மிச்ச 2 கேமரா வந்து வேஸ்ட்னே சொல்லலாம். அவ்வளோ நல்லா கிளியராக இருக்காது, சும்மா வேஸ்ட்னே சொல்லலாம். ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, 12 சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ 8 மெகாபிக்சல்ங்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ண ஃபோனில் கொடுக்குறது. இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் 16 கொடுத்தா நல்லா இருக்கும், பட் 8 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்கடுத்து செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் வந்து 12 சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலர் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், கடைசி வந்து எல்லோ கலரு. இந்த ஃபோனோட கலர் ரொம்பவே ஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இந்த ஃபோனை பார்த்தாலும் இது வந்து இந்த போக்கோ M3 தான் யூஸ் பண்ணால் தெரிய வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த கலர் வாங்கிக்கோங்க, நல்லாவே இருக்கும். வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து 195 கிராம்ஸ் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ண கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் MIUI 12 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனே சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். சிம் 1ல் 5G போடலாம், சிம் 2ல் 4G போட முடியும். மெமரி கார்டு வந்து 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து சைட் மோட்டார் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர்னு எக்கச்சக்க சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து Wi-Fi, GPS, 3.5mm ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ரேடியோ கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் லான்ச் ஆக போகுது. டேட் தெரிய வரல. May 25 மேலே லான்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் கன்ஃபார்ம் தெரிய வரல. தெரிய வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ M3 Pro இந்த ஃபோட்டோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா இப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடிக்கடி பார்த்துக்க முடியும். மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த சந்திக்க நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த போக்கோ M3 Pro இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சா இப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.